இன்றைய அன்றாட தியான வார்த்தையில் அரணானவர் யார்? அரணானவர் பார்ப்போம் வசனத்தை. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் பலியை செவ்வைப்படுத்துகிறவர். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகாரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனம். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்போகும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாய் ஏற்படுத்துவார். ஏசாயா 26வது அதிகாரம் 1வது வசனம். அவர் எனக்கு மறைவாய் வைத்தவைகளை எனக்கு நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். சங்கீதம் 31வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் வழி உத்தமமாய் இருக்கிறது, அரண் அக்கிரமக்காருக்கே கலக்கம். நீதிமொழி 10வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கே அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். நீதிமொழி 10வது அதிகாரம் 29வது வசனம். நான் முன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். எரேமியா 6வது அதிகாரம் 27வது வசனம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரனிடத்தில் வரும். மீகா 4வது அதிகாரம் 8வது வசனம். என் அரணாகிய தேவன் நீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும். சங்கீதம் 43வது அதிகாரம் 2வது வசனம். இயேசுவின் நாமத்தில்.